என் அன்புக்குரிய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். நம்ம ஊர் திருவிழாவில் அதனால் க்ளீனிங் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே ஒவ்வொரு டீமாக பிரிஞ்சுருவாங்க. ஒரு டீம் இதை சுத்தம் பண்ணணும், ஒரு டீம் அந்த பக்கம் சுத்தம் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ இந்த முளைக்கொடி திண்ணையை ஒரு டீம் சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிங்கிட்டு பார்த்திங்கன்னா, இதுதான் நம்மளோட தெரு. அந்த தெருவாக இருக்குல்ல, இது நம்ம தெரு ஒரு டீம் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஃபுல்லாக அப்படியே இந்த பக்கம் பண்ணிங்கன்னா வில்லேஜ் ரோட்லேருந்து நம்ம ஊருக்கு வர்றதுக்கான தெரு. இப்போ பாருங்கள், இதுதான் அது வில்லேஜ் ரோட்லேருந்து நம்ம ஊருக்கு வர்றதான இது. அந்த இதை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா டீமுமே எல்லாமே சுத்தம் பண்ணிகிட்ருப்பாங்க. இது பெண்கள் சுத்தம் பண்ணுறாங்க. ஆண்களுக்கு இதெல்லாம் தனியாக வேலை இருக்குது. மரம் ஏறணும், கொலை வெட்டணும், அதை கவுர் போட்டு திரிக்கணுக்கு, இந்த கொடி விளையணும் அப்படின்ற நிறையா ப்ராசஸ். அது 6 மணிக்கு மேலே எங்களோட வேலை. அது இப்போதைக்கு சுத்தம் பண்ணுறது நடந்துகிட்ருக்கு. இது முளைக்கொட்டை திண்ணை. இங்கே தான் ஒயில் ஆடுறது, கும்மி கொட்டுறது எல்லாம். ஒரு வாரத்துக்கு 6 மணி, சாயந்தரம் 6 மணிலேருந்து நைட் 2 மணி வரைக்கும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போய்கிட்டே இருக்கும். பிடிக்க முடியாது யாரையும். இது முளைப்பாரி வளர்க்குற இடம், அதுவும் சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி ஓப்பனாலாம் வச்சுருக்க மாட்டாங்க. சூரிய ஒளி வரக்கூடாது, உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக தென்னை ஓலையில் வச்சு நல்லா பந்தல் போகிறவங்களை கூப்பிட்டு நல்லா அடைச்சிடுவாங்க. எல்லாம் அடைச்சி ஃபுல்லாக செட் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே எங்களுக்கு வேலை. இனிமேல் நாங்கள் போய்ட்டு இதெல்லாம் சுத்தம் பண்ணி இங்கே பந்தல் கிந்தல்லாம் போட்டு பூ தோரணங்கள் அலங்காரங்கள்லாம் திருவிழாடைக்கு நடக்கும். இது அப்படியே நீ முத்து எடுத்தல் நிகழ்வு இருக்குது. க்ளீனிங் ப்ராசஸ் முடித்தோன்னா முத்தெடுத்தல் இந்த வந்தாச்சு. முத்தெடுத்தல் நிகழ்வு அப்படின்னா அந்த முளைப்பாரிக்கு போடுறதுக்கான தானியங்களும் பயிர் வகைகளும் வாங்குறதுக்கான ப்ராசஸ் தான். அதுக்கு பைசா ஊர் கிராமத்துலேருந்து போடுவாங்க. காணிக்கை போடுற விருப்பம் இருக்கிறவங்களுக்காக இந்த முத்தெடுத்தல் நிகழ்வு கொண்டாடப்படும். இதுக்கு அப்படியே இருக்கிற எல்லா வீட்டுக்கும் போவோம். அவங்களால முடிஞ்ச பணம் 10 எவ்வளோ வேணால் அவங்க எங்கள் ஊர் அம்மனை நேர்ந்துக்கிட்டு போடுவாங்க. அந்த பணத்தை கொண்டு போயிட்டு அந்த பாரி வளர்க்குறதுக்கான அந்த அந்த பயிர் வகைகளும் தானியங்கள் வாங்கிட்டு சாமியை கும்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இதே இந்த விழாவோட முதன்மையே முத்தெடுத்தல் தான். அடுத்தடுத்து தான் இதுதான் ஃபஸ்ட்டு இனிஷியல் பாயிண்ட்டு. ஒரு வேலையை எல்லாம் செட் பண்ணியாச்சு. சாமியை கும்பிட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் இந்த வருஷம் 2026 நல்லபடியாக இருக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நண்பர்களே, உறவினர்களே. நன்றி, வணக்கம்.